நாம் தான் தவறிவிட்டோம். அந்த காலகட்டத்திலே எல்லா மனிதர்களும் மூயதை பார்த்திருந்து இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லி இருந்தோம். ஆட்சி நான் நோட்டு அடிக்கல, அவ்வளவுதான். பாக்கியில பிரம்மாண்டமான நிர்வாகம், அற்புதமான நிர்வாகம், ஒவ்வொரு துறையும் அப்படி இருக்கும். ஆக அப்பேற்பட்ட ஒரு ஈழத்தமிழர் விடுதலைக்கு முழு குற்றவாளிகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. அந்த குற்றவாளிகள் யார்? அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். சொந்த சகோதரனாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், சொந்த சகோதரியாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும், பெற்ற தாயாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த முறையிலே ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். தீர்மானம் இன்னொன்னு, இவ்வளவு உணர்ச்சிகள் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இருந்திருந்தால் இத்தகைய பேரிழப்பை நாம் சந்திக்க வேண்டியிருந்திருக்காது. பல லட்சம் தமிழச்சிகள் இழந்துட்டோம். குழந்தைகள் குற்றியலுமாக அதெல்லாம் ஜெர்மனியில அவன் நாஜி ஹிட்லருடைய ட்ரூப்ஸ் இந்த யூதர்களை எப்படி கொண்டான் அதே இதை பிராக்டிகலா பண்ணிட்டு இருக்காங்க. நிக்க வச்சு சொல்றாங்களா. இதெல்லாம் நீங்க படிங்க, எங்கேயாவது படிங்க, நெட்ல பாருங்க, ரெலவெண்டா யாராவது தெரிஞ்சவங்க ரகசியமா பகிர்ந்துக்குங்க. அவ்வளவு கொடுமைகள். இன்று சொல்ல போறதா, ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையை வெளியே எடுத்து பார்த்த மருத்துவர் 18 வயசுல இருந்த ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பையில் 1/2 லிட்டர் விந்து உள்ளே இருந்திருக்கிறது கண்டுபிடித்து எழுதியிருக்காங்க. நீங்க படிச்சு பாருங்க, இல்ல பாருங்க. அப்படி என்றால் அந்த ராணுவத்தினுடைய அட்டூழியம் என் சகோதரி எந்த பாடுபடுத்திருக்கும் நீங்க நினைத்து பாருங்கள். இதெல்லாம் 1000 சமங்கள் அதுபோல் உண்டு. நினைக்கவே. அதனால்தான் சொந்தம் என்றும் பார்க்காதே, பந்தம் என்றும் பார்க்காதே, அண்ணன் என்றும் பார்க்காதே, தாய் என்றும் பார்க்காதே, சகோதரன் என்றும் பார்க்காதே, இனம் என்று கூட பார்க்காதே, குற்றவாளிகளை இனம் காட்டுவோம். இந்த தமிழகத்திற்கு என்கின்ற முறையிலே தான் முடிவெடுத்திருக்கிறோம். யாருக்கும் நம்ம பயப்படவில்லை, யாருக்கும் அரசியல் தியாசனம் பண்ணல, சீட்டு கேட்கல. எங்களுக்கு அந்த நாற்காலி பிடிக்கவே பிடிக்காது. நான் சொல்றேன், நான் எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பயங்கரமான காங்கிரஸ்கார, அப்புறம் ப்ரோ கம்யூனிஸ்ட், நானே பயங்கர கம்யூனிஸ்ட். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தவன், அரசியலில் போய் என்ன நான் போய் பேச தெரியாது, நான் இமோஷன் மேன், மூஞ்சி மறைக்க தெரியாது, போடான்னு போயிட்டு இருப்பேன். அவெல்லாம் லாய்க்கு இல்லை பாலிடிக்ஸ். நேர்மையானவன் பாலிடிக்ஸ்க்கு வர்றது கஷ்டம். ரொம்ப நேர்மையா இருந்தா உன்னை கொண்டு தூக்கி போட்டு வேற ஒருத்தர் வைக்கணும். ஆகையால் அந்த ஆதாயங்களுக்காக நாங்கள் வரவில்லை என்று கூறி தமிழர்களே, உலகத்தில் இருக்க தமிழனும் இங்க இருக்கக்கூடிய 6 கோடி தமிழனும் உலகத்தில் இருக்க தமிழ் 8 கோடி தமிழன் எச்சியகாரி திருப்பி போயிருந்தாலே அந்த சிறுவன் அப்படி முங்கி போயிருந்திருக்கும். நம்மளுக்கு ஆயுதம் தேவையில்லை. சந்தர்ப்பங்களை நடுவில் விட்டுட்டோம். இனிமேலாவது இது முடிவு எப்படி தெரியாது. ஆனால் இனி ஒருவன் யாராவது மத்திய சர்க்கார் என்று நாங்கள் உங்களோடு பிரிந்து செல்ல வேண்டும் என்று சொல்லவே இல்லை. மத்திய சர்க்கார் என்று யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தமிழன் வருமானமும் இனமும் இறுக்கமானவனும் அவனுக்கு எந்த தீங்கிழைத்தாலும் ஒன்று சேரும் இந்த இனம் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக இது முக்கிய தருணமாக எடுத்து அதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். வாசிக்கிறேன், படி. இருபத்தி 5 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இனப்போரை அமைதி வழியில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பதிலாக ஆயுதங்களால் அடக்கிவிட முயல்கிறது சிங்கள பேரினவாத அரசு. அண்மை காலமாக அத்தனை அறங்களையும் யுத்த நெறிகளையும் மரபுகளையும் கொண்டொழித்துவிட்டு வரலாற்றில் இதுவரை இடம்பெறாத இனப்படுகொலை சிங்கள அரசு நடத்துவது உலகம் ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை. போரை முடிவுக்கு கொண்டு வந்து பேச்சுவார்த்தையின் மூலம் அரசியல் தீர்வு காண வேண்டும் என்று உலகின் அனைத்து வல்லரசு நாடுகளும் முன்மொழிந்து விட்டன. உலகம் எங்கும் உள்ள தமிழர்களும் இனப்படுகொலைக்கு எதிரான மனித ஆர்வலர்களும்
அனைத்து விதமான போராட்ட வடிவங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். தலை சிறந்த எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், கலைஞர்கள் என அனைவரும் ஒற்றை குரலிலே போர் நிறுத்தம் வேண்டும் என கேட்டுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும், இயக்கங்களும், அமைப்புகளும் போர் நிறுத்தம் கோரி சாத்தியமான அனைத்து விதமான போராட்ட வடிவங்களை நிகழ்த்திவிட்டு ஏதேனும் விடிவு வராதா என கலங்கிய கண்களோடு காத்திருக்கின்றன. இவைகள் எதுவும் ஆட்சியாளரின் கவனத்துக்கு வரவில்லை என்கின்ற கவலையில் இலங்கையிலே பற்றி எறியும் யுத்த நெருப்பை தங்கள் உடலுக்கு மாற்றி 15க்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர்கள் தங்கள் விலை மதிப்பற்ற உயிரையும் இழந்திருக்கின்றார்கள். இன்னும் தீர்வுக்கு தவித்து உலகமெங்கும் எத்தனையோ பெண்கள், ஆண்கள் சாகம் வரை உண்ணாவிரதம் என்கின்ற காந்திய வழியினை அறப்போராட்டத்தை இப்போதும் கை கொண்டுள்ளது. இதிலே பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்பது கண்ணீரில் எழுத வேண்டிய ஒரு துயரம். இத்தனைக்கும் பிறகு இந்திய அரசு யுத்தத்தை நிறுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் அழித்தொடுக்கும் இந்த இனப்போருக்கு ஆயுதம் தந்து உதவுகிறது என்பது எந்த வரலாறு மன்னிக்க இயலாத ஒரு துரோகம். வெளிநிறுத்திக் கொள்ள பாமர மக்களை, ஆயுதமற்ற நிராயுதமானிகளை, ஏழைகளை, முதியவர்களை, பெண்களை, குழந்தைகளை கணக்கு தீர்க்கும் கயமை மன்னிக்கவே இயலாத அரசியல் தவறு. இப்போதும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் 3 நாட்களுக்கு முன்னால் போட்டது. இப்போதும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இப்பவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த நொடி போர் நிறுத்தம் வேண்டும் என்று இந்திய அரசு, சிங்கள அரசு ஆணையிட வேண்டும். இந்த நிமிடத்தில், இந்த இடத்தில் இந்த இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் ஆளும் கட்சி அதை செய்துவிட்டு தமிழகத்திற்கு வந்து தமிழக மக்களிடம் வாக்குகளை கேட்பதுதான் நியாயமானது. தேர்தலிலே போட்டியிடவும் வாக்கு சேகரிக்கவும் இந்த நாட்டிலே பிறந்த எல்லோருக்கும் உரிமை உண்டு என்பதை நாங்கள் அறியாதவர்கள் அல்ல. ஆனால் எரிகிற வீட்டிலே பிடுங்கினவரை லாபம் என்கின்ற அணுகுமுறை அநீதியானது. அடிவயிற்றில் பசியோடு எரியும் உரைக்கு அரிசி போடாமல் செத்த பிறகு வாய்க்கு அரிசி போட வரும் கேவலத்தை உலகின் எந்த இனமும் ஏற்காது. தமிழர்கள் வாழ்வை, இருப்பை, உயிரை காப்பாற்ற தவறிய உங்களுக்கு தமிழர்களின் வாக்குகளை கேட்கும் தார்மீக தகுதி இல்லை என்று நாங்கள் ஒருமனதாக சொல்கிறோம். போர் நிறுத்தம் செய்து இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தாமல் இந்திய அரசின் பிரதமர் மன்மோகன் சிங்கும், வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரணாப் முகர்ஜியும், ஆட்சியிலே இருக்கும் கட்சியின் தலைவர் திருமதி சோனியா காந்தியும் தாங்களாகவே தமிழகத்திற்கு வந்து வாக்கு கேட்கும் முயற்சி மனச்சாட்சியின் போரால் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என ஒருமித்த குரலை முன்மொழிகிறோம். இந்த எங்களது உணர்வுபூர்வமான கோரிக்கையை நிராகரித்து விட்டு நீங்கள் தமிழகம் வந்தால், எங்கள் மண்ணிலே காலடி எடுத்து வைத்தால் எங்கள் முழு எதிர்ப்பையும் எந்தெந்த முறையில் காட்ட வேண்டுமோ அந்தந்த முறையிலே தள்ளப்படுவோம் என்பதை செய்கிறோம். நீங்கள் எங்கள் மண்ணுக்கு காலடி எடுத்து வைக்கவே முடியாது. எங்களுக்கு நீதி கிடைக்காத வரை அது சத்தியம். இதற்கு ஒன்றுவிட்டு எங்கள் ஆலோசனையை மீறி வாக்கு சேகரிக்கும் உங்கள் உரிமையை நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் நிழல் கூட உங்களோடு நிற்காது, விலகிவிடும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். எங்கள் தீர்மானத்திலே ததும்பும் உணர்வுகளை அறிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, புரிந்து கொண்டு உடனடி போர் நிறுத்தம் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று தீர்மானம் 2. எங்கள் முந்தைய தீர்மானத்தை மேலும் வலுவுள்ளதாக ஆக்கும் முயற்சியில் இந்த 2வது தீர்மானம். வாக்குகள் கேட்டு மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற அரசியல் அரங்கு உருவாக்குகிற ஓசையை விட அங்கு இனப்படுகொலை நிகழ்த்தும் பேரினவாத சிங்கள அரசின் ஆயுதங்கள் உருவாக்குகிற ஓசையும் அனைத்தையும் இழந்து கதறிய மக்களின் ஓசையும் மிக பெரிதாக கேட்கிறது. உலகமே அதை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை தமிழகத்து தேர்தல் அரங்கிலும் எம் மக்களின் குரலை எங்களது சக்திக்கும் ஆற்றலுக்கும் ஏற்றவாறு வெளிப்படுத்துவது எங்களுடைய கடமை என்று நாங்கள் கருதுகிறோம். எனவே மத்திய ஆட்சியிலே இருக்கும் அரசின் தமிழக கட்சி தலைவர் திரு தங்கபாலு போட்டியிடும் சேலம் தொகுதியிலும் உயர்ந்த பதவியிலே போதுமான அதிகாரத்தோடு இருந்தும் ஏதும் செய்யாத மௌனம் காத்த மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் போட்டியிடும் சிவகங்கை தொகுதியிலும் இன்னும் ஒரு மத்திய அமைச்சரும் இனப்படுகொலை நியாயப்படுத்துவதுமான திரு EVKS இளங்கோவன் போட்டியிடும் ஈரோடு தொகுதியிலும் எமது மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று தொகுதிதோறும் நாங்கள் சென்று இது ஒரு அடையாளமான போராட்ட வடிவம் என்பது உண்மைதான். தனிப்பட்ட இந்த 3 வேட்பாளர்களுக்கு எதிரானதாக இதை யாரும் கருத வேண்டியதில்லை.
சுதந்திர இந்தியாவில் சட்டமும் காவல்துறையும் அனுமதிக்கும் அல்லது அனுமதி மறுக்கும் பிச்சைக்கார சுதந்திரம் தரும் போராட்ட வடிவங்களில் ஏதேனும் ஒன்றைத்தான் நாங்களும் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த 3 தொகுதிகளிலும் தமிழ் திரையுலகின் இன உணவு உள்ள அத்தனை கலைஞர்களும் இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கும் மாணவர்கள், வக்கீல்கள், அத்தனை பேர், எந்த வணிகத் துறை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் இணைந்து அந்த மூவருக்கும் வாக்களிக்க வேண்டாம் என்று மக்களை மன்றாடி கேட்டுக் கொள்கிறோம்.